ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அருமையான முட்டை கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். கறிக்குழம்பு டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். முட்டை சாப்பிடவே பிடிக்காத அந்த கவுச்ச ஸ்மெல் வருது, குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குதுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்மளே ஒரு 4 பீஸ் சேர்த்து சாப்பிடுவோம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 முட்டை எடுத்துக்கணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடச்சி ஊற்றிய முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 6 லவங்கப்பூ எடுத்துக்கலாம். ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸ் அளவு எடுத்துருக்கிறேன். அன்னாச்சிப்பூ 1 அன்னாச்சிப்பூ எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் சுருள்பட்ட தேவையான அளவு. இதெல்லாம் நம்ம வெறும் வாசனைக்காக மட்டும் நம்ம சேர்க்கறது கிடையாது. அதாவது நம்ம எவ்வளோ எண்ணெய் எவ்வளோ ஃபேட் நான்வெஜ்ஜில் சாப்பிட்டாலும் இதை சேர்க்கும்போது நமக்கு உடனே ஜீரணத்தன்மை அதிகப்படுத்தும். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். கண்டிப்பாக அன்னாச்சிப்பூ, இந்த ஜாதி பத்திரி இதெல்லாம் சேர்த்துக்குங்க. இப்போ இதை எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் நம்ம போட்டுடலாம். இப்போ இதில் இந்த லவங்கப்பூ உப்பி வரணும், அந்த அளவுக்கு நம்ம ஜஸ்ட்டு பொரிஞ்சால் போதும். இப்போ இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த 2 பச்சை மிளகாய் சும்மா 1 நிமிஷம் அப்படி வதங்கினா போதும். இப்போ 4 வெங்காயம் பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்கிறதால ரொம்ப அந்த கிரேவி ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக அப்படி இருக்கவே இருக்காது. இப்போ இதை நல்லா நம்ம எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதாவது நம்ம கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை இது ஃபுல்லாக போகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அவ்வளோதான், கண்ணாடி பதம்னு சொன்ன பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 3 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். சாதத்துக்கும் வேணும்னா நீங்கள் 3 தக்காளி சேர்த்துக்குங்க. நான் டிஃபன் சாதம் 2த்துக்குமேன்றதால 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் ஆட்டம் நம்ம நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டை வேக வச்சு நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கறி குழம்பை விட அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு உடம்பு முடியாதப்ப, சைட் டிஷ் எதுவுமே செய்ய முடியல அப்படின்றப்ப இதை செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டு நம்ம வதக்கியாச்சு. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. நான் இந்த மிளகாய்த்தூளை மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். 1 கிலோவுக்கு 100 ஜீரகம் 100 மிளகு சேர்த்து அப்படி அரைச்சி வச்சுருக்கேன். தனி மிளகாய்த்தூள் தான். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் 1 நிமிஷம் வதக்கிட்டு சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த எக்கோட வாசனை வராமல் இருக்கிறதுக்கு அந்த சிக்கன் மசாலா ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அந்த பசங்க குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட அழகாக எடுத்து சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நல்லா சுருள 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த மசாலா ஸ்மெல்லே நமக்கு வரக்கூடாது. அப்போ தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ சாப்பிட அருமையாக இருக்கும். இப்போது தேங்காய் கூட ஒரு 7 முந்திரி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஹோட்டலில் பொட்டுக்கடலை சேர்ப்பாங்க திக்னஸ்க்காக, நமக்கு அது தேவையில்லை. முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி சேர்த்து நீங்கள் நல்லா அரைச்சிக்கங்க. சப்போஸ் முந்திரி உங்களுக்கு ஃபேட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கசகசா சேர்த்துக்கங்க. 2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கங்க. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக சேர்க்கலை, அது டேஸ்ட்டுக்காகவும் ஹெல்த்திக்காகவுமே நம்ம சேர்க்குறோம். இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ இது சுருளை வதங்கினதுக்கப்புறம் என்கிட்ட பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருக்குது, நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட பச்சை பட்டாணி இல்லைனாலும் விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இருக்கவே போடுறேன், இல்லைனா வெறும் எக் இருந்தாலே போதும். இதை நல்லா போட்டு 1 நிமிஷம் நான் நல்லா வதக்கிடுறேன். இப்போ இது வதங்கினதும் பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த மசாலா பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை 1 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்ட அப்புறம் நம்ம இந்த தேங்காய் முந்திரியும் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இப்படி இருக்கணும். பச்சை வாசனைலாம் போய் அந்த அரோமா அப்படியே என்ன செய்கிறீங்க வீட்டில் அப்படி ஒரு மனம் வரும். அப்படியே வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்குங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச
தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இந்த அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே நம்ம வந்து அந்த கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் ஊட்டியிருக்கோம் இல்லையா, அதை அலசி அப்படியே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கிரேவி வந்து உங்களுக்கு திக்னஸாக வேணும்னாலும் அந்தளவுக்கு தண்ணி கலந்துக்குங்க. இல்லை ரொம்ப தண்ணியாக தான் வேணும் அப்படின்னீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிங்க. எனக்கு இந்த திக்னஸ் போதும். இது வந்து ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் எனக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த திக்னஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 டைம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சுருங்க. இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நீங்கள் நடுவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காத மாதிரி. பெரும்பாலும் அடிகனமான பாத்திரத்தில் நம்ம செய்யும்போது ரொம்ப அருமையாக வரும். நல்லா கொதிக்குது. இப்போ சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்ப மூடி வைங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சுற்றி எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக பச்சை வாசனைலாம் போய் நல்ல ஒரு கிரேவி வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து முட்டை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கிளறுனா முட்டை உடஞ்சிரும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போது முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றும்போது அழகாக அந்த முட்டை ஒரே இடத்துல ஊற்றணும். ஸ்ப்ரிட் ஆகிற மாதிரி ஊற்றக்கூடாது. ஒரே இடத்துல ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே நின்று அழகாக கறி மாதிரி வெந்து சூப்பராக வரும். தனித்தனியாக பீஸ் கிடைக்கும் உங்களுக்கு கறி மாதிரி. இந்த மாதிரி எல்லா முட்டையும் இந்த மாதிரி தனித்தனியாக ஒரே இடத்துல ஊற்றாமல் தனித்தனியாக உடச்சி ஊற்றுங்க. இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இனிமேல் முட்டை வந்து நீங்கள் வேக வச்சு செய்ய மாட்டீங்க. இந்த மாதிரி செஞ்சுருவீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கவுச்ச ஸ்மெல்லே இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நல்லா வெந்து அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி கறியோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். சாப்பிடும்போது முட்டை தானான்னு எல்லாருமே கேட்பாங்க. கண்டிப்பாக இது முட்டை மாதிரியே தெரியாது. இங்கே பாருங்கள், அந்த மசாலா அந்த கிரேவியோட ருசி எல்லாமே அந்த முட்டை வந்து அப்சர்வ் பண்ணி ரொம்பவே சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு 4 முட்டைன்னா கூட சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எவ்வளோ அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்மளால் சைட் டிஷ்ஷும் செய்ய முடியல, டிஃபனுக்கு தனியாக செய்யணும், ரைஸ்க்கு தனியாக செய்யணும், நமக்கு இப்போ உடம்பு முடியலையே அப்படின்னு நினைக்கும்போது இதை செஞ்சு கொடுங்க. அன்னைக்கு டே வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக செம்மையாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே அப்படியே நமக்கு எச்சில் ஊறுது. இன்னும் சாப்பிடலாமான் இருக்குது. குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க எப்படி வந்ததுன்னு. அருமையான கறி குழம்பு சுவையில் முட்டை கிரேவி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.